நீ தினமும் ஜெபிக்கிறாய். மனம் திறந்து தேவனிடம் பேசுகிறாய். உன் கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லுகிறாய். ஆனால் ஒரு நாள், 2 நாள், பல நாட்கள் கடந்து போகிறது. ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அப்பொழுது உன் மனதில் ஒரு கேள்வி வருகிறது. தேவன் என்னை கேட்கிறாரா? நான் ஜெபிப்பது பயனுள்ளதா? என் ஜெபம் வீணாகிறதா? நீ இப்படி சிந்தித்திருந்தால் இந்த செய்தி உனக்காகத்தான். நாம் எல்லாரும் ஜெபிக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் இன்று ஜெபித்தால் நாளை பதில் வரும் என்று நினைப்போம். ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றால் நம் மனம் உடைந்து போகிறது. சில நேரங்களில் நாம் அமைதியாகி விடுகிறோம். சில நேரங்களில் நாம் தேவனை சந்தேகப்படுகிறோம். ஏன் தேவனே எனக்கு பதில் தரவில்லை? நான் உன்னை நம்புகிறேன், ஆனாலும் ஏன் அமைதியாக இருக்கிறாய்? இது மனிதனின் இயல்பு. இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு உண்மையை நீ அறிந்திருக்க வேண்டும். தேவன் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறார். நீ மெதுவாக சொன்ன ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். நீ அழுதபோது சொன்ன வார்த்தைகளையும் அவர் கேட்கிறார். நீ பேசாமல் மனதில் நினைத்ததையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. அப்படியானால் ஏன் பதில் தாமதமாகிறது? இதற்கு காரணம் இருக்கிறது. தேவன் எப்போதும் 3 விதமாக பதில் தருகிறார். ஒரு பதில் ஆம், 2வது இல்லை, 3வது காத்திரு. நாம் பெரும்பாலும் ஆம் என்ற பதிலை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் உனக்கு சிறந்ததை தான் கொடுப்பார். சில நேரங்களில் நீ கேட்ட ஆசீர்வாதத்திற்கு நீ இன்னும் தயாராக இருக்க மாட்டாய். அதனால் தேவன் காத்திருக்க சொல்கிறார். அவர் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். உன் மனதை மாற்றுகிறார். உன் எண்ணங்களை மாற்றுகிறார். நீ வலிமையாக ஆக வேண்டும் என்பதால் அவர் உன்னை உருவாக்குகிறார். சில நேரங்களில் நீ கேட்டது உனக்கு நல்லது அல்ல. அதை நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அறிவார். அதனால் அவர் பதில் தராமல் உன்னை காப்பாற்றுகிறார். ஒரு விதையை நிலத்தில் விதைத்தால் அது உடனே மரமாக ஆகுமா? இல்லை. அது மெதுவாக வளர வேண்டும். அது மண்ணுக்குள் வேலை செய்கிறது. நாம் அதை பார்க்க முடியாது. ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல உன் ஜெபமும் ஒரு விதை. நீ இன்று ஜெபித்தாலும் அது உள்ளே வேலை செய்கிறது. சில நேரங்களில் தேவன் அமைதியாக இருப்பார். அவர் பேசவில்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ தேர்வு எழுதும்போது ஆசிரியர் அமைதியாக இருப்பார். அவர் பேசவில்லை என்பதால் அவர் இல்லை என்று அர்த்தமா? இல்லை. அதே போல தேவன் உன்னுடன் இருக்கிறார். நீ இப்போது கஷ்டத்தில் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் பிரச்சினைகள் இருக்கலாம். நீ அழுது கொண்டு ஜெபித்திருக்கலாம். ஆனால் பதில் வரவில்லை என்று நினைக்கலாம். அந்த நேரத்தில் கூட தேவன் உன்னுடன் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு போகவில்லை. இன்று முதல் நீ ஒரு முடிவு எடு. நான் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன். நான் நம்பிக்கையை விட மாட்டேன். நான் காத்திருக்க கற்றுக்கொள்வேன். ஏனெனில் தேவன் என்னை ஏமாற்ற மாட்டார். ஒரு நாள் வரும். நீ இப்போது கேட்ட ஜெபத்திற்கு பதில் வரும். அந்த நாள் வந்தபோது நீ ஆச்சரியப்படுவாய். நீ சொல்வாய், தேவனே, நீ தாமதமாகவில்லை. நீ சரியான நேரத்தில் செய்தாய். உன் ஜெபம் வீணாகவில்லை. ஒவ்வொரு ஜெபமும் தேவனிடம் சேர்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும் அவரால் காணப்படுகிறது. நீ மட்டும் இல்லை. தேவன் உன்னுடன் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். இந்த செய்தி உனக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை விரும்புங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இன்னும் இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்க சந்தாதாரராகுங்கள். நன்றி.